ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். சபையாய் உமது சமூகத்தில் கூடி வரும்படிக்கு கர்த்தர் கொடுத்த இந்த நேரத்திற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்படுகிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்றவர். இந்த காலை நேரத்தில் எங்கள் எல்லாருக்கும் ஒருமனப்பாட்டின் ஆவியை கொடுங்கப்பா. எல்லாரும் ஆவியிலே ஒருமனப்பட்டு தேவனை துதிக்க ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா. எங்கள் இருதயங்கள் சுத்திகரிக்கப்படட்டும். கர்த்தருடைய கல்வாரி ரத்தம் ஒரு விசை எங்கள் மேலே தெளிக்கப்படட்டும். இந்த இடத்தின் மேலே தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. விடுதலையோடு உம்மை ஆராதிக்க, உற்சாகமாய் உம்மை ஆராதிக்க, மன மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. எங்கள் கவலைகளை நாங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த விரும்பலை. கர்த்தாவே, உம்முடைய அன்பை நினைத்து நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளை நினைத்து உம்மை ஆராதிக்க உதவி செய்யுங்க ராஜா. அப்பா, இந்த நேரம் உம்மது கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு நீர் இடைப்படுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. அப்பா, எங்களுக்குள்ளாக ஒரு புது மறுரூபத்தின் அனுபவத்தை கொடுப்பீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போகாத படிக்கு இந்த ஆராதனை நேரத்தில் மறுரூபத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. தேவ சாயலை தரித்து கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. கர்த்தருடைய கரம் எங்களுக்கு நேராக நீட்டப்படுவதாக. அப்பா, உமது ஆணி பாய்ந்த கரமே எங்களுக்கு நேராக நீட்டப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்குள்ளாக காணப்படுகிற தேவையற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது தேவனுடைய கரம் வேரோடு பிடுங்கி எரியட்டும் ஆண்டவரே. எங்கெல்லாம் நாங்கள் காயப்பட்டு இருக்கிறோமோ இன்றைக்கு கர்த்தருடைய கரம் காயம் கட்டட்டும். நல்ல சமாரியனாய் கடந்து வருகிறீரே அப்பா, நாங்கள் எங்கள் கண்களை திறந்து உம்மை பார்க்க உதவி செய்யுங்கப்பா. காயப்பட்டு இருக்கிறோம், இழப்புகளை சந்தித்து இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உதவி செய்ய ஒருவரும் இல்லாமல் வழி அருகே குற்றுயிரும் குளையருமாய் கடக்கிற அந்த மனிதனை போல ஒருவேளை நாங்கள் இருப்போம். ஆனால் நல்ல சமாரியனாய் நீர் வருகிறீர் ஆண்டவரே. இந்த ஆராதனை நேரத்தில் எங்களுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயத்தை கட்டி அப்பா நீர் எங்களை ஆதரிப்பீராக. அந்த அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்வீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனிதர்கள் எங்களுடைய காயங்களை ஆற்ற முடியாது, ஆனால் கர்த்தரால் கூடுமே. இன்றைக்கு கர்த்தருடைய கரமே எங்களை அரவணைத்து கொள்ளட்டும். எதை எதிர்பார்த்து நாங்கள் வந்திருக்கிறோமோ, எது எங்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கலையோ அது தேவனால் கூடும், அது தேவ பிரசன்னத்தில் கிடைக்கும். உங்கள் பிரசனத்துக்குள்ளாக கடந்து வருகிறோம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிறவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நேசரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறவரை தரிசிக்க வந்திருக்கிறோம் ராஜா. எங்கள் கண்களை திறந்து கொடுங்கப்பா. இந்த ஆராதனை நேரத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். Keep
அவருக்கு அவரோடு கூட யாரும் இல்லையே, அவர் தனிமையிலே இருந்தார். ஓரவாலா ஷபரி கரவரவரவா, சரீரத்துல எத்தனையோ வேதனைகளோடு கூட வயதான சூழ்நிலையில அவர் பத்மு தீவிலே விடப்பட்ட போதிலும் இதோ தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட இருந்தீரே. பரிசுத்த ஆவியானவர் அவரை நிரப்பின போது அந்த சிறையிருப்பின் மத்தியில, அந்த பத்மு தீவில இதோ அவர் தேவ தரிசனங்களை பெற்றுக்கொண்டாரே. அவர் ஆவிக்குள்ளானது அந்த தீவில தான். தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில தான், சிறையிருப்பின் மத்தியில தான் அவர் ஆவிக்குள்ளானார். வரும் காரியங்களை குறித்த வெளிப்பாடை அவர் பெற்றுக்கொண்டார். இந்த காலை நேரத்துல ஒருவேளை தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில ஒரு சிறையிருப்பின் அனுபவத்துல நாங்கள் இருப்போம், ஆனால் ஆவியானவர் எங்கள் மேல இறங்கி வருவீராக. இந்த நாளில எங்களுடைய கண்களும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இதோ தேவனாகிய கர்த்தரை தரிசிக்கும் படிக்கும், வரும் காரியங்களை அறிந்து கொள்ளும் படிக்கும் எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும் ராஜா. எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஏறி வா என்கிற சத்தம் கேட்டு யோவான் பரலோகத்திற்கு ஏறி சென்றது போல இந்த காலை நேரத்துல எங்களை கூப்பிடுகிற தேவ சத்தம் எங்கள் செவிகளிலே தொனிக்கட்டும். பெருவெள்ளத்தின் இறைச்சலை போன்ற தேவ சத்தம் எங்கள் செவிகளிலே தொனிக்கட்டும் ஆண்டவரே. இந்த பூமிக்குரிய மண்டலத்தை விட்டு இதோ பரலோகத்தின் அனுபவத்துக்குள்ளாக எங்களை எடுத்துக்கொண்டு போவீராக. ஆவியானவரை இறங்கி வாங்கப்பா, எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுங்கப்பா. ஒவ்வொருவர் ஆவியில உமது வார்த்தைகள் வைக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி எங்களுக்குள்ளாக அனல் கொள்ளட்டும். இந்த நேரத்துல நாங்கள் அமைதியாக ஆராதிக்காத படிக்கு எங்களுடைய ஆவி உம்முடைய ஆவியோடு ஒருமனப்பட்டு ஆராதிக்க உதவி செய்யுங்க ராஜா. ஆத்மதா
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்து எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆண்டவரே, உமக்கு சாட்சியாய் உமக்கு மகிமையாய் இருக்க கர்த்தர் ஆவியின் வரங்களால் எங்களை நிரப்புமே அப்பா. ஆவியின் வரங்களால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஆவியின் வரங்களால் நிரப்பும். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னீரே அப்பா. உமது பாதத்தில் விழுந்து கிடக்கிறோம், உமது சமூகத்தில் காத்து கிடக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து வருகிற பலன், உன்னதத்திலிருந்து வருகிற கிருபை, உன்னதத்திலிருந்து வருகிற வரங்களால் எங்களை நிரப்பும் ஐயா. நிரப்பும் 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 ஐயா. என்னையும் நிரப்பிடுமே ஆவியின் வரங்களினால். என்னையும் நிரப்பிடுமே. நாங்கள் எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. நாங்கள் எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ராஜாதி ராஜா, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. மனதார வரவேற்கிறோம் ஆவியானவரே. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில வெளிச்சம் உம்மால், உம்முடைய வார்த்தையால், உம்முடைய ஆவியானவரால் அப்பா உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்மை துதிப்போம், ஆராதிக்கிறோம் அப்பா. 3வது பாடல், ஹல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காளமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காளமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே, சந்திரனே, தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அழித்தோரை துதியுங்கள்.
துதியுங்கள், நிரப்புவர் துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அவர் இழுத்து கொண்டது எதனால? அவருடைய பெரிய அன்பு, அவருடைய மகா இரக்கத்தால நம்மை சேர்த்து கொண்டாரு, அவருடைய மார்போடு அணைத்து கொண்டாரு. ஹalleluya, ஹalleluya. அவர் பயிர் காட்டி அழைத்தவர், இந்த வனாந்தரத்தில் நயங்காட்டி நம்மை அழைத்தவர். அவர் மார்பில் நம்ம சாய்ந்து கொள்ளலாம், அவர் இருக கட்டி கொள்ளலாம். என் நேசர், என் ஆண்டவர், என் ரட்சகர், என் மீட்பர், என்னுடைய தேவன், அவர் எனக்கு சொந்தம், அவர் எனக்கு மாத்திரமே சொந்தம், அவர் என்னுடையவர் என்று சொல்லி அவரை அணைத்து கொண்டே இந்த பாடலை பாடலாம். கருணைத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. கருணைத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. திவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, வெளிச்சம் வீசட்டுமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த
அவனை நான் சேர்த்துக் கொள்வேன். நித்திய அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை உனக்கு மறைத்தேன். ஆனாலும் ஹல்லேலூயா நித்திய கிருபையோடு நான் இறங்குவேன். ஆண்டவரால் பாருங்களேன், கொஞ்ச நேரம் கூட அவர் நம்மளை விட்டுட்டு இருக்க முடியாது. அவரால் கொஞ்ச நேரம் கூட நம்ம விட்டுட்டு இருக்கவே முடியாது. நம்ம நேசித்தாரு, நேசிக்கிறாரு. நேசத்தினால தான் நம்மளை உருவாக்கினார், நேசத்தினால தான் நம்ம மீட்டு கொண்டார், நேசத்தினால தான் அவர் தம் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் நமக்கும் தேவனுக்கு விரோதமாக சாட்சி இடுகிறது. நம் தேவனுக்கு விரோதமாக ஐயோ நம் தேவ சமூகத்தில் வரக்கூடாதபடிக்கு நம்முடைய மீறுதல்கள் தான், நம்முடைய பாவங்கள் தான் நமக்கு விரோதமாக சாட்சி இடுகிறது. ஆனாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது அன்பின் ரத்தத்தால, பரிசுத்த ரத்தத்தால கழுவி, என் பிள்ளை என்கிட்ட வந்துரு, என் பிள்ளை நீ என்னோட வந்துரு, என்னோட இருந்துரு, நான் உன்னை விட்டுட்டு நான் இருக்க மாட்டேன், நீ என்னை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி, அதனால ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்மோடு கூட இருக்கிற தேவன் சிவிலை வேலை இமை பொழுது தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தார். ஆனாலும் அவர் என் மேல இறங்கினாரு. இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணலாம் பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். கலிப்போடு விரைந்தமை சேர்த்தீர்கள் என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிப்பதற்கு ரீசன் இல்லைங்க. ஆண்டவர் இதை கொடுத்தா தான் நான் ஆராதிப்பேன், இதை செஞ்சால் தான் தேவனை துதிப்பேன் இல்லைங்க. அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் இருக்கிறார், இருக்கின்றவராகவே இருக்கிறார். அவர் என்னை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார். அவருடைய நேசத்திற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை, அவருடைய அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அவர் தேவன், அவரை ஆராதிக்கத்தான் நான் பிறந்திருக்கிறேன். நேற்று நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு என்னால் இருக்கவே முடியல. நைட்டு ஒரு 11:30 மணிக்கு மொட்டை மாடிக்கு போய்ட்டு, ரொம்ப நாள் ஆச்சு மொட்டை மாடியில் போய் ஆராய்ச்சி. எனக்கு சம்மர் சீசன் வந்துருச்சுன்னா நான் போய் குதூகலமாக ஆராதிப்பேன். 1 மணி நேரம் நல்லா தேவனோடு ஜெபம் பண்ணேன். அங்கே போனாலும் சபைக்காக திரும்ப ஜெபம் பண்ணேன். அப்போ தான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். திரும்ப எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆண்டவர் ஆராதித்தேன், துதித்தேன், குதித்தேன், கொண்டாடினேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கத்தாங்க நம்ம பிறந்திருக்கிறோம், ஆராதிக்கத்தான் பிறந்திருக்கிறோம், அவரை மகிமைப்படுத்த பிறந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம்.
தெய்வ வீட்டு நன்மையால நான் நிரம்பிட வந்து நிற்க. எழுந்து நின்று நாம் தேவனை ஆராதிக்கலாமா? பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே நானே பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அவன் நன்றி பலியை எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் செயல்களிலே மகத்துவமானவர், அவர் யோசனையிலே பெரியவர், அவர் யுத்தத்திலே வல்லவர். எனக்காய் செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன்பா. ஆண்டவரே, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை தவிர வேற ஒருத்தர் வரலையாப்பா. நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் வந்திருக்கிறேன்ப்பா. உம்மை துதிப்பேன், உம்மை நன்றி சொல்ல, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. எதை சொல்லியப்பா உம்மை துதிப்பது, எதை சொல்லியப்பா உம்மை நன்றி செலுத்துவது. ஆண்டவரே, உடைஞ்சு போன நேரம், கலங்கின நேரம், கைவிடப்பட்ட நேரம், வெறுமையாய் நின்ற நேரம், நிர்கதியாய் நின்ற நேரம், என்னை தேடி வந்த இயேசு, என்னை தேற்ற வந்த இயேசு, என்னை ஆற்ற வந்த இயேசு. வெறும் வார்த்தைனால அல்லப்பா, வெறும் வார்த்தைனால அல்ல, கிரியைகள்னாலே என்னை ஆண்டவரை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. செய்து காட்டினீர், நீர் முடித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் உம்முடைய அன்பை நிரூபிச்சீர் ஆண்டவரே. அப்பா, வெறும் வாயால அப்பா சொல்லிட்டு போற தேவன் அல்ல. அவர் சொல்லி செய்யாது இருப்பாரோ? என் வாழ்க்கையில செய்திருக்கிறீங்கப்பா. அதற்காக நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன்ப்பா. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. வாழ்க்கையில் நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம்,
உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை இதற்காகவே நான் படைக்கப்பட்டேன். ஜீவன் பிரியும் என் இயேசு என்னை அதற்காகவே மீட்டார். என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். தேவனுடைய பார்வையிலையும் மனுஷனுடைய பார்வையில நான் பாதிதான். ஓ இளையகுமாரன் வந்து சொல்றாரு, ஆண்டவரே அப்பா என் தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனி நான் உங்களுடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை. உங்க வேலைக்காரன் ஒருத்தனை வச்சுக்கிட்டு ஏதோ வாழ்ற வரைக்கும் ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தா போதும் போதும் தகப்பனேன்னு சொன்னப்ப அப்பான்னு கூப்பிட மனசுல நீ இனிமே எனக்கு எஜமானனா இருந்தா போதும். நான் உங்களுக்கு ஒரு வேலைக்காரன் ஒரு அடிமையா இருக்கிறேன். எனக்கு ஒரு வேளை உணவு கிடைச்சா போதும். ஆனா தகப்பன் மாறல. தகப்பனுடைய அன்பு மாறல. அவர் அணைச்சு கொண்டார். அதே அழுக்கு பிடிச்ச அந்த வஸ்திரத்தோடு அந்த சேறு நிறைஞ்ச அந்த பன்னியோடு கூட அந்த வாசனை கூட அவரை விட்டு போகவே இல்லை. அதை அப்படியே அணைச்சு கொண்டு முத்தம் விட்டு அவர் வீட்டுக்குள்ள அழைச்சு கொண்டு போனாரு. கழுவினார், சுத்திகரித்தார், புதிய ஆடையை கொடுத்தார், மோதிரத்தை கொடுத்தார், மிதியடியை கொடுத்தார், விருந்து கொண்டாட வைத்தார். இன்றைக்கு உங்களை என்னையும் அவர் மீட்டிருக்கிறார். அவர் ரட்சித்திருக்கிறார். அவர் தம்முடைய முத்திரை மோதிரமாய் நம்ம வைத்திருக்கிறார். அவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆவி என்னும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்தார். சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்று பாதரட்சியை கொடுத்தார். நமக்காக பரலோக வீட்டில் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். நம்மளை கைவிடல, நம்மளை விட்டு விலகல. பாவி என்று என்னை தள்ளி விடாமல் அன்போடு அணைத்துக் கொண்ட என் தகப்பனை நான் துதிக்கலாமா? பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. வாங்கப்பா, என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை கரங்களை தட்டி உற்சாகமாக என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே.
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இறங்கட்டும் என் பலவீன நேரங்களில் உங்க கிருபை உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவு என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவு என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஓ இஸ்ரவேலே, அவருடைய எல்லா இக்கட்டுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவரை நாம் துதிப்போமா? இஸ்ரவேலின் கண்மலையை துதிப்போமா? இஸ்ரவேலின் மகத்துவம் உள்ளவரை துதிப்போமா? இஸ்ரவேலின் ராஜாவை துதிப்போமா? அவர் உயிருள்ள தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன். அவர் உயிரோடு இருக்கிறபடியால் நானும் உயிரோடு இருப்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நானும் சாக மாட்டேன். நான் எழும்புவேன். என் ஆண்டவரோடு பிரவேசிப்பேன். அவரோடு கூட நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன். என் உயிருள்ள நாளெல்லாம் இங்க ஆரம்பிக்கிற அந்த ஓட்டம் நித்தியமா என் தேவனோடு நான் நடப்பேன். நித்தியமா என் தேவனோடு நான் சஞ்சரிப்பேன். என் தேவனையே நான் மகிமைப்படுத்துவேன். என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். வாய்களை திறந்து என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். அப்பா செஞ்ச நன்மை, ஆராதனை செஞ்ச நன்மை, என் இயேசு செய்த நன்மை. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அப்படியே கண்களை மூடி, அப்படியே கண்களை மூடி, உங்க பேப்பர்லாம் கீழே வச்சுட்டு கண்களை மூடி இருதயத்தை திறந்து, ஹalleluya, கண்களை மூடுவோம். இருதயத்தை திறந்து அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என்னை வாழ வைத்தவர், என்னை தேற்றுகின்றவர், என்னை நடத்துகின்றவர், என்னை உருவாக்குகின்றவர், எனக்காக ரத்தம் சிந்தினவர், என்னுடைய வாழ்வின் நம்பிக்கை, என் வாழ்வின் அஸ்திபாரம். நான் நிற்பது உங்க கிருபை, நான் நிர்மூலமாக இருப்பது உங்களுடைய கிருபை. எல்லாமே உங்க கிருபைப்பா, உங்க அன்புதாப்பா. நீங்க எல்லாமே எனக்கு எதுவும் இல்லை. நீங்க தான் என் சொத்து, நீங்க தான் என் பரம்பரை சொத்து. தலைமுறை தலைமுறையாய் தாங்குகிற ஒரே சொத்து இயேசு ஒருவர் தான். என் அசட்,
யூ ஆர் மை பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி இன் மை லைஃப் லார்ட். ஆண்டவரே, நீங்கள் மட்டும்தான் என் சொந்தம், நீங்கள் மட்டும்தான் என் உறவு, நீங்கள் மட்டும்தான் என்னுடைய வாழ்வின் எல்லாம் என்று சொல்லி, வாழ்வின் ஆதாரமே, என்னுடைய தாழ்விலே என் பெலனாய் நீர் வந்தீர் ஆண்டவரே. அவரை ஆராதிக்கலாமா? கண்களை மூடி இருதயத்தை திறந்து தாழ்வில் என் பலனே, இயேசுவே வாழ்வின் ஆதாரமே, தாழ்வில் என் பலனே, உம்மை அல்லால் என் தேசத்தில் துணை இல்லையே, உம்மை அல்லால் என் தேகத்தில் பலன் இல்லையே, உம்மை அல்லால் என் தேசத்தில் துணை இல்லையே, உம்மை அல்லால் என் தேகத்தில் பலன் இல்லையே. ஒன்றுமில்லா ஏழையாக இங்கு வந்தேனே, அளவற்ற கிருபையாலே உயர்த்தி வைத்தீரே. ஒன்றுமில்லா ஏழையாக இங்கு வந்தேனே, அளவற்ற கிருபையாலே உயர்த்தி வைத்தீரே. எனக்குண்டான யாவுமே உம்மால் வந்தது, எங்கள் சந்தானம் ஈவாக நீர் தந்தது. எனக்குண்டான யாவுமே உம்மால் வந்தது, எங்கள் சந்தானம் ஈவாக நீர் தந்தது. எத்தனை முறை நான் கீழே விழுந்தேன், எத்தனை முறை நான் நொறுக்கப்பட்டேன். ஆண்டவரே, இனிமே நான் எழும்புவேங்கிற நம்பிக்கை எனக்கே இல்லை. பல நேரம் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், கொலாப்ஸ்டு. இனி எங்கே நான் யார் முகத்துல முழிப்பேன்? இந்த இயேசுவை தேடினதுனால, என் ராஜாவை நான் நம்பினதுனால நான் வெட்கப்பட்டுட்டேனோ? எல்லோரும் என்னை நொறுக்கிறாங்களே, எல்லோரும் என்னை காயப்படுத்துறாங்களே. போய் ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டாய்? வேதத்தை வாசித்து வாசித்து உனக்கு என்ன கிடைச்சது? என் நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக என்னை நோக பேசினார்கள். ஆண்டவரே, 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 அவ்வளவுதான். நம்பினவங்க என்னை விட்டு போகும் பொழுது, என்னோட வாழ வேண்டியவங்க மறிச்சு போன பொழுது, தனிமையில நின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரே, அந்த தனிமையில என்னை தேற்ற ஒருவரும் இல்லை. ஆனா நொறுக்குவதற்கு, உடைப்பதற்கு எத்தனையோ பேர் இருந்தாங்க. என் இயேசு என்னோடு வந்திருப்பா, என் இயேசு என்னை தேற்றினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, செடி ஆண்டவரே, இந்த செடி, இந்த திராட்சை செடியை ஆண்டவரே, இந்த திராட்சை கொடியை ஒன்றும் இல்லாம மேய்ஞ்சு போடுவதற்கு எத்தனையோ மிருகங்கள் வந்தது. ஆனா இதை தலைக்க வச்சிங்கப்பா ஆண்டவரே. இந்த திராட்சை செடியை, இந்த திராட்சை கொடியை வாழ வச்ச தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க கண்கள்ல தயவு கிடைச்சதுனால ஆண்டவரே, எகிப்தில் இருந்து ஒரு திராட்சை கொடியை நீங்க கொண்டு வந்து நட்டீங்கப்பா. நீங்க வளர்க்குறீங்கப்பா. நீங்க ஆண்டவரே என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறீங்கப்பா. நீங்க நீர் பாய்ச்சறீங்கப்பா, கனி கொடுக்கும்படி சுத்தம் பண்றீங்கப்பா. ஆண்டவரே, உங்க அன்பை நினைத்து என் மெய்யான திராட்சை செடியாக இயேசுவை நான் நிலைத்திருந்து ஆண்டவரே, நான் கனி கொடுக்கும்படி நான் அர்ப்பணிக்கிறேன். மனிதர்கள் தள்ளிட நொறுங்கி விழுந்தேனே, தோள்களில் தூக்கியே அழகு பார்த்தீரே. மனிதர்கள் தள்ளிட நொறுங்கி விழுந்தேனே, தோள்களில் தூக்கியே அழகு பார்த்தீரே. இருள் நிறைந்த என் வாழ்க்கையில் ஒளிர் ஊட்டியே, நல்ல களங்கள்
உண்டான யாவையுமே கர்த்தர் தந்தது. எனக்கு உண்டான எல்லாம் என் தேவன் தந்தது. மனிதர்கள் எனக்கு ஒன்று கொடுத்தாங்கன்னு சொல்லவே முடியாது. யாருக்கும் அந்த கிரெடிட் போகாது. எனக்கும் அப்படித்தான், உங்களுக்கும் அப்படித்தான். உண்மை இல்லாமல் இந்த நாட்டில், இந்த உலகத்தில், இந்த தேசத்தில் யாருமே எனக்கு துணை இல்லைப்பா. உங்களை இல்லாம என் உடம்புல தெம்பு இல்லைப்பா. என் மனசுலையும் தெம்பு இல்லை, என் உடம்புலையும் தெம்பு இல்லை. நான் உடைஞ்சு போகும் பொழுதெல்லாம், நான் நொறுக்கப்படும் பொழுதெல்லாம் நீங்கள் என்னை உடைச்சிடாம, நீங்கள் என்னை தள்ளிடாம என்னை சேர்த்து கொண்டீங்கப்பா. என் காயங்களை கட்டுகிறவர் நீர். ஆண்டவரே, நீர் என்னை வெறுக்கல, நீர் எங்களை கைவிடல, நீர் எங்களை மறந்து போகல. எங்கள் நினைவாகவே இருக்கிற தேவன், எங்களை வாழ வச்சு அழகு பார்க்கிற தேவன், எங்களை வாழ வச்சு என் பிள்ளை சாப்பிடுதா, என் பிள்ளை ட்ரெஸ் பண்ணுதா, என் பிள்ளை நல்லா இருக்கான்னு சொல்லி எங்க மேல நோக்கமா இருக்கிறவர், கண்ணோக்கமா இருக்கிறவர், எங்களை விட்டு விலகாத கண்மலை, எங்களை விட்டு விலகாத கண்மலை, என் தாயும் என் தகப்பனுமானவர், என் பெற்ற தாயும் என்னை ஜனிப்பித்த கண்மலையும் நீங்க தான்ப்பா. உருவாக்கினவர், தாயின் கருவிலே தோன்றுவதற்கு முன்னே என்னை அழைத்தவர், என்னை தெரிந்து கொண்டவர், என்னை அறிந்தவர், என்னை நேசித்தவர். உமக்கு முன்பாக கடுமையான துரோகம் செய்து, மிகுதியாய் பாவம் செய்து, என் கைகளில் அக்கிரமம் இருந்தது, என் இருதயத்தில் துணிகரம் இருந்தது. என்னை தேடி வந்தீங்களப்பா. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்தேன். என் மேல் பாராட்டின உங்கள் அன்பு எத்தனை அதிகம். தாய் அன்பு கொஞ்ச நாள் தான், தகப்பன் அன்பு தெரியாது. ஆனா உங்க அன்பு, அதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. என் இயேசுவின் அன்பை தவிர இந்த உலகத்துல வேற எதுவும் எனக்கு தெரியாது. உங்க அன்பிலே நான் வாழ்றேன், உங்க அன்பிலே நான் நிக்கிறேன், உங்க அன்பிலே தான் என் ஜீவியம் எல்லாம் போ. யெகோவா ஷம்மா, என்னோடு இருக்கிறீர். என் தேவன், என்னுடைய இம்மானுவேலர், அவர் என்னுடைய இயேசு, அவர் என் தேவன், அவர் என் இரட்சகர், அவர் என்னுடையவர், எனக்கு சொந்தமானவர், என் இயேசு, என் அப்பா. உன் அன்பு இன்னும் நிரம்பி 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 வழியணும். உண்மையாயுமை நேசிக்கணும், உண்மையாயுமை நேசிக்கணும், உண்மையாயுமை பின்பற்றி வரணும். உண்மையுள்ள ஒரு சீசனாக, உண்மையுள்ள ஒரு சீசத்துவ வாழ்க்கை வாழ, எல்லாவற்றையும் வெறுத்து, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுத்து, என் சிலுவை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றி வர ஆசையாய் தொடருகிறேன் அப்பா. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் வெறுத்து, என்னை நானே வெறுத்து, என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் இயேசுவை பின்பற்றிபடி என் இயேசு முன் செல்கிறார். ரத்தம் பாய்கிற, ரத்தம் வடிகிற பாதங்கள் என் கண் முன்னே, இயேசுவனுடைய பாத சுவடுகள் எல்லாம் ரத்தம். எனக்கு ஒரு பாதையை வச்சுட்டு போயிருக்காரு. அது இயேசுவின் ரத்தத்தினால அந்த பாதை அச்சு பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கொண்டு அவர் காஞ்சிராம அழிஞ்சிராம பார சிலுவையை சுமந்து கொண்டு என் பிள்ளை என் பின்னாடி வருவான், என் ஊழியக்காரன் என் பின்னாடி வருவான், என்னுடைய வேலைக்காரன், என்னுடைய சீசன் என் பின்னாடி வருவான்னு சொல்லி எனக்காக ஒரு அடிச்சூடுகளை முன்வைத்து போயிருக்கிறார். எனக்காக முன்னே போய் கொண்டிருக்கிறார். நானும் அவரோடு கூட என் சிலுவை எடுத்துக்கொண்டு கல்வாரியை தேடி, கல்வாரியை நோக்கி நானும் செல்கிறேன். எனக்கு அது போதும் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில 2 கல்வர்கள் அடிக்கப்பட்டாங்கப்பா. நான் உம்மோடு அடிக்கப்பட விரும்புகிறேன்.
சிலுவையில் இயேசுவோடு கூட அறையப்பட விரும்புகிறேன். அதே ஆணி, அதே ஆணிகள், அதே முள்முடிகள், அதே ஈட்டி, அதே கசையடிகள், அதே காடி, அதே கசப்பான வார்த்தைகள், அதுவே அதே நிந்தனைகள் எனக்கும் தாங்கப்பா. இப்படி நான் அவரையும் அவருடைய பாடுகளிலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிகிறதற்காக ஆண்டவரே எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எப்படியாகிலும் நான் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிரோடு எழுத தகுதியாகும்படி எனக்கு உண்டான யாவையும் வெறுக்கிறேன். எனக்கு லாபமாக இருந்தவைகளை நஷ்டமாக கருதுகிறேன். எனக்கு என் இயேசு போதும். அந்த கல்வாரி சிலுவையில என் ஆண்டவருடைய பாதங்களை இறுக கட்டி கொள்கிறேன். என் இருதயத்தில் உங்க பாதத்தில் அடிக்கப்பட்ட ஆணியோடு என் இருதயத்தை என்னை அடிக்க ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய பாதங்களுக்கு கீழாக ஆணிக்கும் சிலுவை மரணத்துக்கும் என் தேவனுடைய பாதத்துக்கு நடுவில் என் இதயத்தை, என் ஜீவனை அடிக்க ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு வேற இடம் கிடையாது, எனக்கு வேற எதுவும் தெரியாது, எனக்கு வேற எதுவும் வேண்டாம்ப்பா. இயேசுவுடைய சிலுவைக்கும் அவருடைய பாதத்துக்கு நடுவாக அந்த பாதத்தில் ஆணி அடிக்கும் பொழுது என் இருதயத்துக்குள்ளார எது போகட்டும், அங்கே நான் கட்டப்படட்டும், அங்கே நான் அவரோடு இணைக்கப்படட்டும். உங்க அன்புக்காக ஏங்குகிறேன்ப்பா, உங்க பிரசனத்துக்காக நான் ஏங்குகிறேன்ப்பா. தொடர்ந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.